சார் இப்போ என்ன கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். அப்பா 4 வருஷமா உங்கள்கிட்ட தான் சார் பார்த்துட்டு இருக்காங்க. கால் பாதரிச்சலும் சரியா போயிடுச்சு, காலில் இருக்க புண்ணும் சரியாயிருச்சு, சர்க்கரை அளவும் கட்டுக்குள்ள வந்துருச்சு சார். மருந்தோட செலவையும் மருந்தோட அளவையும் குறைக்கணும், அதுக்கு என்ன வழி? உங்க அப்பா மாத்திரை செலவை குறைக்கிறதுக்காக என்னோட வாக்கிங்கை ஸ்டாப் பண்ணது மாதிரியே எத்தனை தடவை உங்க அப்பாவுக்கு வாக்கிங் போங்கன்னு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உங்க அப்பாவோட வாங்கப்பா வாக்கிங் ஒன்னா போலான்னு கூப்பிட்டுருக்கீங்களா? பொதுவாகவே வயசாகும் பொழுது யாராவது ஒரு ஆள் நம்மளோட இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே நினைப்பாங்க. நீங்க நடங்கன்னு சொல்றதை விட வாங்க காலையில ஒரு 1/2 மணி நேரம் நடப்போன்னு கூட்டி போங்க, அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சாப்பாடுல கம்பு, கேழ்வரகு, தெனை இதை ஒரு குருணை மாதிரி அரைச்சு வச்சுட்டு இட்லியோட தோசை மாவோட கலந்து சாப்பிடும் போது சர்க்கரை அளவு குறையும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாலே மெடிசனோட செலவையும் மெடிசனோட அளவையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. என்ன மாதிரி டயட், என்ன மாதிரி எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபிட்னஸ்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நானே உங்க ப்ரொஃபைலுக்கு DM பண்றேன். இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.